என்ன பண்ணாலும் என்னோட ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகவே மாட்டேங்குது. எந்த மாஸ்க் யூஸ் பண்றதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஏர் மாஸ்க்குங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போதே நல்லா வந்து ஏர் ஃபால ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். நைட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சோக் பண்ணி வச்சிருங்க வாட்டர்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த வாட்டரோட ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் கரி லீவ்ஸ் எடுத்திருக்கேங்க. ரெண்டுமே ஏர் ஃபால நல்லா ஸ்டாப் பண்ணி ஏர் growth பூஸ்ட் பண்ணுங்க. ரெண்டுமே ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து ஏதாவது ஒரு ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கோகோனட் ஆயில், ஆர்கன் ஆயில் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆர்கன் ஆயில் தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதாங்க. இதை அரைச்சிட்டு வந்துட்டா நம்மளுக்கு ஏர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஏர் மாஸ்க் வந்து உங்களுக்கு நீங்க வீக்லி 2 டைம்ஸ் போடும்போது உங்க ஏர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுறத நீங்க பார்க்கலாம். நல்லா ஸ்கேல்ப், ஏர் லென்த் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஏர் மாஸ்க் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணுங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஏர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 45 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி நல்லா மைல்டு ஹெர்பல் ஷாம்பூ ஒரு ஏர் வாஷ் பவுடர் போட்டு நல்லா ஏர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அதோட ஏர் சாஃப்ட் அண்ட் சில்கியா நல்லா மேனேஜபிளா இருக்குங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.